சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது கலியுக சித்தர். மதுரை மாவட்டம் போடி என்னும் ஊரில் பிறந்தவர் இவர். தேவர் குலத்தை சேர்ந்தவர். இவரது இயற்பெயர் முத்துராம சுவாமிகள். பழனி திருத்தலத்தில் மூகாம்பிகை அன்னையின் திருவருளால் ஆன்மீக தொண்டாற்றி வரும் கலியுக சித்தர் இவர். அன்னை மூகாம்பிகையால் ஆட்கொள்ளப்பட்டு அருளாசி வழங்கி வரும் சக்தி உபாசகர். உறுதியான உடல், கரிய நிறம், கருணை மிகுந்த கண்கள், கருப்பு நிறம், பொறுப்பு மிகுந்த எளிமையான தோற்றம், அன்பான உள்ளம், கனிவான பேச்சு, இத்துணை அருங்குணங்களும் இந்த கலியுக சித்தரிடம் நிறைந்து இருந்தன. 14 வயதில் இல்லத்தை விட்டு உள்ளத்தில் ஆன்மீகத்தை நிரப்பிக்கொள்ள உவகையோடு புறப்பட்டவர். இளந்துறவியாக இந்தியா முழுவதும் இனிதாக தெய்வீக பணியை மேற்கொண்டு இமயமலை சென்றார். தமக்கு தகுந்த குருவை தேடினார். கிடைக்கவில்லை. மனம் வருந்தினார். நெஞ்சம் கலங்கியது. தஞ்சமென்று தழுவிக்கொண்டு வழிகாட்ட ஒரு குரு எப்பொழுது கிடைப்பார் என்று தேடி அலைந்து பலன் ஏதுமின்றி கடைசியாக கர்நாடகத்தை வந்து அடைந்தது அந்த இளைய உள்ளம். அங்கே கொல்லூர் திருத்தலத்தில் அன்னை மூகாம்பிகையை ஆலயத்தில் தரிசித்தார். கண்களில் நீர் பெருக பக்தி பெருக்குடன் தேவியிடம் தம் ஆன்மீக தாகத்தையும் நெடுநாளைய உள்ள கிடக்கையும் எடுத்துரைத்து கண்ணீர் விட்டு அழுதார். தாயே, எனக்கு ஒரு தகுந்த குருவை தந்து என்னை ஆட்கொள்ள மாட்டாயா? என் குறையை நீக்க மாட்டாயா? அழுது புலம்பியது சித்தரின் மனம். அடுத்த வினாடி திடீரென அன்னையின் பேரருளால் கலியுக சித்தரின் உடம்பிலே தோன்றியது அந்த உணர்வு. தமக்குள் ஏற்பட்ட மெய்ஞான உணர்வுடன் அன்னை அவள் சந்நிதானத்தை விட்டு திரும்பியவர் அங்கே ஒரு மூலையில் முனிவர் ஒருவர் தவக்கோலத்தில் அமர்ந்திருப்பதை கண்டார். இவரே தாம் தேடிய குரு. அன்னை அவள் அவளது சந்நிதானத்தில் நமக்கு காட்டி அருளியிருக்கும் நமது தேவகுரு என்று அகமகிழ்ந்து அருகில் சென்றார். ராம் மகான் என்னும் பெயர் கொண்ட அம்முனிவரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார். அவரை உற்று நோக்கினார் அம்மகான். இருவர் கண்களிலும் ஒரு புத்தொளிர். இருவரின் இதயங்களிலும் தெய்வீக அலைகள் ஊடுருவி பாய்ந்தன. அன்று முதல் அம்மகானை தம் குருவாக ஏற்றுக்கொண்ட கலியுக சித்தர் ராம் மகானிடத்தில் சீடராயிருந்து சேவை புரிந்து மூகாம்பிகை அன்னையின் ஆலயத்திலேயே தங்கிவிட்டார். காலங்கள் கடந்தன. பருவங்கள் கரைந்தன. இருவருக்குள் ஞானம் கனிந்தது. உள்ளம் ஆன்மீக பரன் வெளியில் ஒன்றியது. ராம் மகான் சித்தருக்கு வேண்டிய அருளுரையை அளித்ததோடு அல்லாமல் தமது சக்தியையும் தந்தருளினார். முடிவில் ஒரு நாள் கொல்லூரின் அருகில் இருந்த கோகர்ணம் மலைத்தொடரில் 14/11/1979 அன்று அன்னை மூகாம்பிகை உனக்கு வேண்டியதையெல்லாம் அருளியிருக்கின்றாள் என்று அருளாசி வழங்கி அங்கே ஜீவசமாதி அடைந்தார் ராம் மகான். உடலை விட்டு உயிர் பிரிந்ததைப் போல் உணர்ந்தார் சித்தப் பெருமான். தாயை பிரிந்த கன்றை போல் உள்ளம் தவித்து நின்றவருக்கு ஆவினன் குடிக்கு போ என்று அசீராய் ஒரு குரல் கேட்டது. அதனை தேவவாக்காக சிரமேற்கொண்டு பழனி வந்து சேர்ந்த அச்சித்தர் அன்னை மூகாம்பிகையின் அருளை துணையாக கொண்டு தம்முடைய குரு ராம் மகான் காட்டிய தவங்களை மேற்கொண்டு கடைப்பிடித்தார். அன்னையின் அருளானைப்படியும் குருவின் அறிவுரைப்படியும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மூகாம்பிகைக்கு விசேஷ பூஜைகள் செய்து வந்த வேளையில்
7வது வார வெள்ளி அன்று தரிசனம் கிடைக்க பெற்றார். தரிசன முடிவில் ஒளி வெள்ளமாய் அன்னையின் குரல் ஒலிக்க ஆரம்பிக்க அன்றைய நாள் முதல் இச்சித்தர் தாம் தங்கியிருந்த இடத்தில் இருந்தவாறு வெள்ளிக்கிழமை தோறும் அன்னையாருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி அருள்வாக்கு உரைக்க ஆரம்பித்தார். பக்தர்கள் கூட்டம் குவிய ஆரம்பித்தது. தங்கள் பிரச்சனைகளில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் விடுபெற எண்ணி இக்கலியுக சித்தரிடம் வந்தார்கள். சூரியனை கண்ட பனியைப் போல் தம் மனக்கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஓடியதைக் கண்டு வியந்து போயினர். அருள்வாக்கு கேட்க அலைக்கடல் என அன்பர்கள் குவிந்தனர். நாளிடைவில் பழனியை அடுத்த அருள் சக்திபுரம் என்னும் ஊரில் அன்னை மூகாம்பிகை தாயாருக்கு ஆலயம் அமைக்க இச்சித்தர் பெருமான் எண்ணிய போது அன்னையே நாகவடிவில் வந்து படமெடுத்தபடி தன் இருப்பிடத்தை தானே சுட்டிக்காட்டி அங்கிருந்து புற்றுக்குள் மறைந்திருக்கிறாள். அங்கே மூகாம்பிகை ஆலயம் அமைக்கப்பட்டு 1989 குடமுழுக்கு விழா கலியுக சித்தரால் வெகு விமர்சையாக நிகழ்த்த பெற்றது. பின்னாளில் அதுவே அருள் சக்தி புறமாக மாறியது. அந்த அருள் சக்தி புறத்தில் இருந்து பார்த்தால் பழனிமலை பாங்காய் தெரியும். பழனி திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் ஆலயம் அமைத்திருப்பதால் பழனிமலைக்கு தனையனை தரிசிக்க வரும் பக்தர்கள் அப்படியே அருள் சக்தி புறத்திற்கு வந்து அன்னையையும் கண்டு வழிபட்டுவிட்டு செல்வது வழக்கத்திற்கு வந்துவிட்டது. சித்தரின் தெய்வீக கருத்துகளும் எழுத்தாற்றலும் அருள் நிறைந்த நூலறிவும் பக்தர்களை ஆச்சரியப்பட வைத்தன. இவருடைய தெய்வீக கருத்துகள் இவருடைய ஆன்மீக சொற்பொழிவுகளில் பளிச்சிட்டன. மிக பெரும் கலைஞனிடத்தில் இருக்கும் கருவியைப் போல் நான் அன்னையின் கையில் உள்ளேன். அவர் என்னை கொண்டு தன்னை புலப்படுத்துகின்றாள் என்றார் இவர். கலியுக சித்தர் என்று போற்றப்படும் முத்துராம சுவாமிகள் தமது ஞான நுட்பத்தால் தெய்வீக பேரொளியுடன் கருத்துக்களை ஆன்மீக வழியில் இந்த அகிலம் முழுவதற்கும் அளித்து வருகிறார். ஒளியில்தான் உண்மைகள் உள்ளன என்று கூறும் இச்சித்தர் திருவிளக்கு வழிபாட்டை பார் முழுதும் பரப்பி வருகிறார். ஒளி இல்லை என்றால் எதுவும் இல்லை. ஒளியின் வடிவே அன்னையின் வடிவம்தான் என்பார் இவர். மனித குலத்தை வாழ்விக்க வேண்டி வேறுபாடு ஏதுமின்றி எல்லா நாட்டினருக்கும் எல்லா மதத்தினருக்கும் எல்லா மொழியினருக்கும் எல்லா இனத்தவர்களுக்கும் சேவை புரிந்து ஆன்மீக அடியவர்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் பக்தி விளக்கேற்றி ஆன்மீக தொண்டு புரிந்து வரும் இக்கலியுக சித்தரின் புகழ் நாடெங்கிலும் பரவி இருப்பது யாவரும் அறிந்த உண்மை. மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.